ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதையுடைய டைட்டில் தீயதை கேட்காதே. ஒரு ஊரில் ஒரு சீடன் இருப்பானா. அந்த சீடன் என்ன பண்ணுவானா, போய் ஊருக்கு உள்ள எல்லாத்தையும் புறம் பேசி கோல் மூட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு எல்லாரையும் தப்பு தப்பாக பேசிக்கிட்டு வந்து கோல் மூட்டிக்கிட்டே இருப்பானாம். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான், ஒரு குருகிட்ட வந்து இந்த கதையை சொல்லியிருக்கான் எல்லார்ட்டையும் பற்றி தப்பு தப்பாக. அப்போ குரு சொன்னாராம், இந்த மாதிரியெல்லாம் பேசுறியே, இது தப்பு இல்லையா? ஒருத்தவங்கள போய் புறம் பேசி தீயதை பேசிக்கிட்டு இருக்கியே, இதெல்லாம் தப்பு இல்லையா? அப்படின்னா என்னை மன்னிச்சுக்கோங்க குருவே அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் சும்மானாலும் குருக்கிட்ட சும்மா மன்னிப்பு கேட்டுவிட்டு, ஆனால் அவன் அந்த செயலை வந்து திருப்பி செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கிறான். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, அந்த குரு ஒரு மூட்டையை கொடுத்து, பஞ்சு மூட்டையை கொடுத்து, இதை போய் 1 மணி நேரத்தில் ஒரு காட்டுக்குள்ளே போய் இதை பிச்சு போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லி இந்த மூட்டையை தூக்கிட்டு போய் பஞ்சை ஃபுல்லாக பிச்சு 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 போட்டுவிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டானான். வந்துட்டு போட்டுட்டேன் குரு அப்படின்னவும் திருப்பி போய் ஒரு 1/4 ஹவர் கழித்து போய் அந்த பஞ்செல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு புறக்கி பையில் எடுத்துட்டு வான்ருக்காரு. எப்படி குருவே போய் எடுக்க முடியும்? காற்றுல எல்லா பஞ்சும் போயிருக்குமே, நீங்கள் எப்படி போய் என்னை எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்கன்னா, ஒரு பஞ்சே காற்றுல பறந்து போகுதுன்னு நீ சொல்கிறியே, அப்போ அடுத்தவங்கள பற்றி நீ இப்படி 5 நிமிஷத்தில் வந்து எல்லார்ட்டையும் இப்படி குறை சொல்கிறியே, இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான். இந்தமே இப்படி நீ குறை பேசுறியே, நாளைக்கு அவங்க எல்லாரும் உன்னை திட்டி ரொம்ப பேசுகிறது வந்து உனக்கு கஷ்டமாக இருக்காதா? அந்த தீய செயலை செய்கிறதுனால தானே அவங்க எல்லாரும் பழித்து திட்டுறாங்க. அப்படி திட்டுறது வந்து உனக்கு தானே அது வந்து சாபத்தை கொடுக்கும். இந்த மாதிரி நீ பண்ணலாமா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தான் சரின்னு சொல்லி தப்பை உணர்ந்தானான். தப்பை உணர்ந்து இனிமேல் நான் மற்றவங்களெல்லாம் நான் அப்படி வந்து சொல்ல மாட்டேன், இனிமேல் நல்லதே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி குருகிட்ட சொன்னானான். அதையோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நல்லதை மட்டும்தான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். யாராவது கெட்டதெல்லாம் செஞ்சாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் பழக்கம் வச்சுக்கக்கூடாது. நல்லதே நினைங்க, கெட்டதை வந்து தூக்கி போட்டுருங்க. குட்டீஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே போய் பெல் பட்டனை அமைக்கிருங்க. நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் குட்டீஸ். உங்கள் பாட்டி மாதிரி நினச்சி இந்த கதையை கேளுங்க. கதையில் ஏதாவது தப்பு ஏதாவது இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்டில் எனக்கு சொல்லலாம். ஓகே, பாய்.